ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரங்கோன் ராதா திரைப்படம் கேஸ்லைட் அப்படின்ற ஆங்கில படத்தின் தழுவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே அந்த ஆங்கில திரைப்படம் அருமையான ஒரு படம் தான். ஆங்கில படத்தின் கதாநாயகி இங்கிரிட் பெர்க்மேன் மேல நமக்கு வரும் பரிதாபம் நம் நாயகி ரங்கத்தின் மீதும் வரும். ஆனா ஆங்கில படத்தின் நாயகன் சார்லஸ் பாயர் நடிப்பு மேற்கத்திய பாணி வில்லத்தனமாக இருந்தாலும் கூட நம் தர்மலிங்க முதலியாரோட மேனரிசம், வசனங்கள், உடல் மொழி அனைத்துமே வெள்ளைக்காரர்களிடம் இருக்காது. கதைப்படி இரு நாயக வில்லன்களும் பெரும் சொத்தை அடைய திட்டமிடுதல் அப்படின்றது பொதுவான கதை நாடி. அந்த மேல்நாட்டு கதையை நம் கலாச்சார பாணியில எடுத்ததற்கே நம் படக்குழுவினரை பாராட்ட வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். ஆங்கில படம் கேஸ்லைட் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதை பெற ரங்கோன் ராதா திரைப்படம் தமிழில் சினிமா ரசிகர் சங்கம் சார்பில் சிறந்த நடிகர், சிறந்த நடிகைக்கான விருது சென்னை மியூசிக் அகாடமியில வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடிகர் திலகத்துடைய புதுமையான வில்லத்தனம் எந்த கலைஞரும் எந்த ஒரு திரைப்படமும் காணாதது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய சொல் வீச்சு, அப்பாவி முகம், நயவஞ்சக எண்ணம், ஹாஸ்ய வசன வெளிப்பாடு அப்படின்னு தனி சாம்ராஜ்யமே நடத்தியிருப்பாரு. நயவஞ்சக கணவன் அப்பாவி மனைவி அப்படின்ற ஒரு வரி திரைக்கதை கான்செப்டுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆனாரு நடிகர் திலகம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மென்மையின் மறு உருவம் அப்படின்னு நடிகை பானுமதி அவர்கள் புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. ரங்கோன் ராதா படத்துல நடிச்சதுக்காக எனக்கு ஃபிலிம் ஃபேன்ஸ் அவார்ட் கிடைச்சது. படப்பிடிப்பு இடைவேளைகளில் ஆங்கில படங்களை பற்றி இருவருமே பேசிக்கொள்வோம். சிவாஜி அவர்கள் பிறவி நடிகர். அவருடைய கண்கள் பேசும் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். கதாபாத்திரத்தின் உணர்வுகளை, கண்ணங்களை துடிக்க வைத்து அவர் வெளிப்படுத்துவதை கண்டு வியந்திருக்கிறேன். நான் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால என்னிடம் பேச கொஞ்சம் கூச்சப்படுவாரு. மென்மையின் மறு உருவம் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புல கூட வெளுத்து வாங்குவாரு. தமிழ் வசன உச்சரிப்புகள் சிலவற்றை அவரிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். நான் தமிழ் நல்லா பேசுறேனா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். ஐயோ அம்மா, என்னிடம் இப்படி நீ கேட்கலாமா? சரஸ்வதி கடாட்சம் உடையவர் நீங்கள், அதனால்தான் வெகு அழகாக பாடுகிறீர்கள், இயல்பாகவும் நடிக்கிறீங்க. என்ன ஒண்ணுனா தெலுங்கு வாடை லேசாக வீசுகிறது, அதுவே அழகாகத்தான் இருக்கு அம்மா அப்படின்னு சாமர்த்தியமாக அவரு சரஸ்வதி கடாட்சம் என்றதும் ஏனோ எனக்கு என் ஜாதகத்தின் நினைவு வந்துவிட்டது. நான் தான் ஜோதிடத்துல நம்பிக்கையுடையவளாயிற்றே. படப்பிடிப்பு இடைவேளையில என்னுடைய ஜாதகத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை கவனித்தேன். திக்கென்றது, எனக்கு 7.5 சனி தொடங்க இருந்தது அப்படின்னு ரங்கோன் ராதா படப்பிடிப்பு நேரத்துல நடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தி இருக்கிறாங்க நடிகை பானுமதி அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிப்பின் இலக்கணம் பானுமதி அவர்களும் இணைந்து 10 படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. கல்வனின் காதலி, தெனாலிராமன், ரங்கூன் ராதா, மக்களை பெற்ற மகராசி, மணமகன் தேவை, ராணி லலிதாங்கி, அம்பிகாபதி, சாரங்கதாரா, ராஜபக்தி, அறிவாளி ஆகிய படங்கள் தான் அவை. 1955 கல்வனின் காதலி, 1956 ரங்கூன் ராதா, 1957 அம்பிகாபதி அப்படின்னு 3 தீபாவளிகளில் தொடர்ந்து சாதனை முத்திரை பதித்து ஹேட்ரிக் அடித்த ஒரே சினிமா ஜோடி இவர்கள் மட்டுமே. நடிகை பானுமதி அவர்கள் பிறப்பால் ஆந்திரத்தின் ஆளுமை மிக்க நடிகை. இருந்தும் கூட 1997 வருடம் இந்திய சுதந்திர பொன்விழாவின் போது அவரது நேர்காணல்ல நாகேஸ்வர ராவ் அவர்களை விட சிவாஜிக்கு தான் தாதா சாஹேப் பால்கே விருது முன்னதாக வழங்கி இருக்க வேண்டும். இத்தகைய உயர்ந்த விருதுகளை கலைஞர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழும் நிலையிலேயே வழங்க வேண்டும். அவர்களுடைய உடல் நலிவுற்ற பின்பு கருணையோடு வழங்க தேவையில்லை அப்படின்னு மிக தைரியமாக சிவாஜி அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்க. நான் நீண்ட காலமாக வெவ்வேறு நடிகர்களுடன் நடிச்சிருக்கிறேன். எல்லா ஹீரோவும் என்கிட்ட நெருங்க பயப்படுவாங்க. ஏன் எம்ஜிஆர், சிவாஜி கூட என்கிட்ட மரியாதையோட ஒரு தூரத்துல தான் இருப்பாங்க.
30 வயதிலேயே நான் என்னை விட பெரியவங்களுக்கும் அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். சரி, இதுவும் ரொம்ப சௌகரியமாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிவாஜி அவர்களும் என்னை அம்மா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சிவாஜி அவர்கள் நான் நடித்த சொர்க்க சீமா படத்தை 18 தடவை பார்த்திருக்கிறாராம். அதை சந்தோஷமாக சொல்லி என்னையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு. சிவாஜி அவர்கள் என்னை விட சிறியவர். அவரை தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். என்னுடைய இந்த நெடிய அனுபவத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் போன்ற திறமை மிக்க ஒரு நடிகரை நான் சந்தித்ததே கிடையாது. சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பிறவி நடிகர். மாறுபட்ட உணர்ச்சிகளை மின்னல் வேகத்தில் மாற்றி வெளிக்காட்டக்கூடிய அபூர்வ ஆற்றல் பெற்றவர். சிவாஜி கணேசனுடன் நான் நடித்த படங்களில் மக்களை பெற்ற மகராசி, ரங்கோன் ராதா இரண்டையும் என்னால் மறக்கவே முடியாது. குறிப்பாக ரங்கோன் ராதாவில் எங்கள் இருவர் மீது முழு கவனம் செலுத்தி படமாக்கியிருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டிருக்கும் பாத்திரங்களை புரிந்து கொண்டு நடிக்க ஆரம்பிக்கும் போது செட்டில் வேலை செய்பவர்கள் எங்கள் நடிப்பை கண்டு ரசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே அவர்களுக்கு ஒரு விருந்தாகவும் அமைந்துவிடும். நான் எந்த படத்தோட ஷூட்டிங் போயிருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். அதை சிவாஜி அவர்கள் பல படங்களில் கவனிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் எங்கள் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த மணமகன் தேவை படத்தில் நானும் சிவாஜி அவர்களும் நடிச்சிருந்தோம். அன்றைய படப்பிடிப்புக்கு சிவாஜி உட்பட எல்லாருமே வந்தாச்சு. வழக்கம் போல நான் மட்டுமே லேட்டு. அப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் என் கணவர்கிட்ட, அம்மா மற்ற கம்பெனி ஷூட்டிங்க்கு தான் லேட்டாக வராங்கன்னு பார்த்தா உங்கள் கம்பெனிக்கும் கூட லேட்டாக வராங்க அப்படின்னு சிரிக்காம சொல்லியிருக்கிறாரு. அதை சிரித்து கொண்டே என் கணவர் என்னிடம் சொல்ல நான் வாய் விட்டு விழுந்து விழுந்து சிரித்தேன். எனக்கு கிடைத்த அபூர்வ சிநேகிதி சிவாஜி அவர்களுடைய மனைவி கமலா அம்மாள். அவங்களுக்கு என் மேல் ரொம்ப அபிமானம் உண்டு. எனக்கும் அவங்கன்னா மிகவும் பிரியம். இந்த அன்பு அதுவரைக்கும் எந்த சினிமா கலைஞர் வீட்டுக்கும் போகாத என்ன சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு போக வைத்தது. சிவாஜி அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருந்தப்போ போய் பார்த்து நலம் விசாரித்தேன். என்னைக்குமே எனக்கு ஒரு நல்ல சிநேகிதி கமலா அம்மாள் தான் அப்படின்னு நடிகை பானுமதி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.